ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஹேசல்நட் ப்ரலைன் இது நம்ம தர்ஷன் சார் சிடபிள்யூசியில் பண்ணது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாக்கோ சிரப் ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம 1 கப் நம்ம சாக்லேட் ஆட் பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வாட்டர் இருக்குது, அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சாக்லேட் பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்லரியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை வெளியே இறக்கி வச்ச பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட கேர்டு 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்தது நம்ம 3/4 கப் மைதா ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்தது நம்ம பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் 1/4 கப் ஆட் பண்ணி மேலே மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம சில்ட் பண்ணிடலாம். இதை கீழே அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். என்னோடய பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஈவன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ஒன்ஸ் டேப் பண்ணோன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். ஸோ இதை நான் பேக் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். பாத்திரத்தோட அளவு பொறுத்து மாறும். இன்றைக்கி நான் 180 டிகிரி செல்சியஸில் நான் 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஒரு ப்ரௌனி எங்களுக்கு கிடச்சிருந்தது. சூப்பராக இருந்தது, நல்லா ஜூஸியாக சாஃப்டாக செம்மையாக. இவ்வளோ ப்ரௌனி தேவைப்படாது, நான் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் செஞ்சேன். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு சாக்லேட் பண்ணுறதுனால நான் 30 கிராம்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணோன்னா நம்ம மோல்டில் இது பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம், ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இதை 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஹேசல்நட் இது வச்சு பண்ணேன், கேரமல் ஹேசல்நட் பண்ணேன். இதை நம்ம பொடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம ப்ரௌனி வச்சுருந்தோம்ல, அதை நான் இப்போ இது பண்ணிட்டேன், நல்லா இது பண்ணிட்டேன், மேஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரே ஒரு ஹேசல்நட், அதாவது இது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு ஹேசல்நட் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கூட கொஞ்சம் இது வச்சிடலாம், ப்ரௌனி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணலாம். மேலே கொஞ்சம் சாக்லேட் வச்சு ஃபில் பண்ணி விட்டுலாம். நல்லா டெலிஷியஸாக இருக்கும் இது சாப்பிடும்போது. மறுபடியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம், ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ பாருங்கள், ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே அந்த மோல்டோட ஷேப்லாம் செம்மையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதை நான் பிளேட் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.